இன்னும் நம்ம ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னா பித்தப்பை. ம். ஸோ பித்தப்பையில நமக்கு நீர் இருக்கும்பொழுது, பித்த நீர் அதிகமாக அதிகமாக என்ன ஆகும்னா, உடல் பகுதியில நமக்கு வெயிட் போட ஆரம்பிச்சுரும். ஓகே. இதை எப்படி மேம் நம்ம கண்ட்ரோல் நீங்க சொன்ன இந்த பித்தப்பை அப்படின்றது வந்து இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு விஷயமா இருக்கு. ஓகே. ஸோ இதை நம்ம நோட்டீஸ் பண்ணி இதை நம்ம சரியா வச்சுக்கணும் அப்படின்னா என்னலாம் பண்ணணும்? இந்த பித்தப்பை அப்படின்னு சொல்ற விஷயம் ஒண்ணும் இல்ல. நமக்கு செக்ரீட் ஆகக்கூடிய பித்த நீர் வந்து அந்த பேக்ல வந்து கலெக்ட் ஆயிடும். ஓகே. சரிங்களா? இது அப்பப்போ நமக்கு டைஜஷனுக்கு தேவையான போது ரிலீஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு டைஜஷன் வந்து ப்ரொமோட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த பித்தம் அதிகரிக்க அதிகரிக்க உடலோட உஷ்ணம் அதிகரித்து, உடல் எடை அதிகரித்து, கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாயிடும். ஸோ அப்போ இதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பித்தம் அப்படின்னு சொல்றது நம்ம பாடிக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். ஸோ இது கரெக்ட்டா இருந்தா மட்டும் தான் வெயிட் கெயின் ஆகாம இருக்கும். ஸோ நார்மலா ஒரு வெயிட் கெயின் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க சிம்பிளா இதை மட்டும் பயன்படுத்தினாவே போதும்.